ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் எலக்ட்ரிக்கல் நண்பன். ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய சேனலில் கொஞ்ச நாளாகவே கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்விக்கு தொடர்ந்து நம்ம அந்த ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வாணி தேவராஜ்ன்ற ஒருத்தவங்க நமக்கு பூஸ்ட் கன்வெர்ட்டர், பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் டெக்னிக்கலாகவும் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்றது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பவர் கன்வெர்ட்டர். பவர் கன்வெர்ட்டர்ஸை டிசி சாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பர் அப்படின்னா, அதாவது சாப்பிங் அப்படின்னா கட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இன்புட்டை கட் பண்ணி கொடுத்து அவுட்புட் கொடுக்குற டிவைஸ் வந்து டிசி சாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஸ்ட் கன்வெர்ட்டரில் பூஸ்ட் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா அதிகப்படுத்தி கொடுக்குறது. அதாவது நீங்கள் கம்மியான வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் அந்த வோல்டேஜை அதிகமாக்கி கொடுக்கும். அந்த இதுக்கு அர்த்தம் தான் அந்த பூஸ்ட் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இந்த பூஸ்டிங்கிறது எதுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான சினாரியோக்கு இந்த பூஸ்டிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து ஒரு சோலார் பேனல் இருக்குது. சோலார் பேனல் என்ன மாதிரியான அவுட்புட் கொடுக்கும்? டிசி அவுட்புட் கொடுக்கும். இந்த சோலார் பேனலோட அவுட்புட் வந்து 5 வோல்ட்டு, மேக்ஸிமம் அதால் 1 ஆம்பியர் வரைக்கும் அவுட்புட் கரண்ட்டாக கொடுக்க முடியும். ஓகே, அப்படின்னா இதோட வாட்டேஜ் எவ்வளோ? P is equal to V into I. அப்போ V into I 5 into 1 எவ்வளோ வரும்? 5. அப்போ இந்த சோலார் பேனலோட வாட்டேஜ் மேக்ஸிமம் வாட்டேஜ் ரேட்டிங் எவ்வளோனா 5 வாட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சோலார் பேனல் வந்து ஒரு லோடுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அந்த லோடு வந்து 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க, என்னோட சோலார் பேனல் இப்போ வந்து 5 வோல்ட்டு அவுட்புட்டை கொடுக்கும். பட் இதை நான் வந்து ஒரு லோடில் கனெக்ட் பண்ணணும். அந்த லோடு 12 வோல்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மாதிரி டயத்தில் தான் பூஸ்ட் கன்வெர்ட்டர் கொண்டு வருவேன். ஸோ அந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா 5 வோல்ட் அப்படியே 12 வோல்ட்டாக பூஸ்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ சிம்பிளி நீங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுக்க வேணாம். ஏன்னா அப்படி பார்த்தா பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கும் ஆம்பிளிஃபையருக்கு என்ன வித்தியாசம்? ஸோ பூஸ்ட் கன்வெர்ட்டர் என்ன ஆக்சுவலாக பண்ணும் அப்படின்னா, இப்போது நான் பவருக்குரிய ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னேன், P is equal to V into I, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இப்போது இந்த பவர் அப்படின்றது உங்கள் சோலார் பேனல், இப்போ சோலார் பேனல்னு இல்லை, அது பேட்டரியாக இருக்கலாம், என்ன மாதிரியான பவர் சோர்ஸாக இருந்தாலுமே இந்த பவர்ன்றது அதோட மேக்ஸிமம் எபிலிட்டி. அதை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த குறிப்பிட்ட பவருக்குள்ள வோல்டேஜையும் கரண்ட்டையும் மாற்றிக்கிறோம். இப்போ இதில் P is equal to VIல இந்த சோலார் பேனலோட பவர் எவ்வளோ? 5. அப்போது 5 அப்படின்றது வாட்ஸு. அவுட்புட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வோல்டேஜை 12 மாற்றிட்டேன். அப்போது எக்ஸ்ன்றது கரண்ட்டு. இப்போது எக்ஸை நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 5/12 போட்டால் எனக்கு எக்ஸ் கிடச்சிருமா? எக்ஸ்ன்ற இந்த இடத்துல என்னது? கரண்ட். அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கும்னா, நீங்கள் இது சால்வ் பண்ணிங்கன்னா 0.417 அப்படின்றது கிடைக்கும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னாடி 1 ஆம்ஸ் அப்படின்னு இருந்தது, நீங்கள் வோல்டேஜை கூட்டவும் 0.417 ஆம்ஸாக குறைஞ்சிருச்சு. அதாவது பூஸ்ட் கன்வெர்ட்டர் என்ன பண்ணணும்னா, கரண்ட்டை வோல்டேஜாக மாற்றிட்டு கரண்ட்டை கம்மி பண்ணிடும். கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். ஏன்னா உங்கள் சோலார் பேனலோட மேக்ஸிமம் வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 தான். அந்த 5 வாட்டேஜுக்குள்ளே வர மாதிரி வோல்டேஜ் அதிகப்படுத்துது. அதனால் கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிது, பவரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இதுதான் பூஸ்ட் கன்வெர்ட்டரோட வேலை. ஸோ பூஸ்ட் கன்வெர்ட்டர் வந்து பவரை வேஸ்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியோட அந்த என்ன சொல்ல ஆம்பிளிஃபை பண்ணுறதை நடத்தும். நார்மல் ஆம்பிளிஃபையர் அந்த மாதிரி பண்ணாது. இதுதான் வந்து பவர் கன்வெர்ட்டர். நார்மல் கன்வெர்ட்டருக்கும் பவர் கன்வெர்ட்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஃபஸ்ட்டு பக் கன்வெர்ட்டர் எதுக்காக தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட ஒரு சோலார் பேனல் இருக்குது. அந்த சோலார் பேனலோட வோல்டேஜ் 12 வோல்ட், அது மேக்ஸிமம் 1 ஆம்ப் வரைக்கும் அதுலேருந்து நம்ம ட்ரைவ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா பவர் எவ்வளோ? 12 into 1, 12 வாட்ஸ். இது ஒரு 12 வாட்ஸ் பேனல். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சோலார் பேனலை ஒரு லோடில் கனெக்ட் பண்ணுறேன். அந்த லோட் 5 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு டிசி ஃபேன் வச்சுக்கோங்க. அந்த டிசி ஃபேன் 5 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். அது கூட கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பக் கன்வெர்ட்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னா, 12 வோல்ட்டை 5 வோல்ட்டாக மாற்ற போது வித்தவுட் சேஞ்சிங் த பவர். உங்கள் லோடில் உங்கள் சோர்ஸில் என்ன பவர் இருக்கோ அதே பவர் வச்சுட்டு பக் கன்வெர்ட்டர் ஒர்க் ஆக போகுது. இது இன்னும் ஃபார்முலா அப்படி பார்க்கணும் அப்படின்னா, பவருக்கு என்ன ஃபார்முலா? P is equal to V into I. ஸோ இதில் சோலார் பேனலோட பவர் எவ்வளோன்னு சொன்னேன்? 12 அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் வந்து அதை வந்து 5 வோல்ட்டாக மாற்றிட்டேன். அப்போது 12 is equal to 5 into X. இந்த இடத்துல எக்ஸ்ன்றது கரண்ட். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் X is equal to 2.4. அதாவது 1 ஆம்ஸாக இருந்தது 2.4 ஆம்ஸாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வோல்டேஜை குறைக்கவும் ஆட்டோமேட்டிக்காக அது கரண்ட்டில் ஆட் ஆகி கரண்ட் கூடிடுச்சு. ஒரு தியரிட்டிக்கல் பக் கன்வெர்ட்டர் இப்படி தான் ஒர்க் ஆகும். ப்ராக்டிக்கல் கன்வெர்ட்டரில் கொஞ்சம் லாசஸ் இருக்கும். ஸோ எஃபிஷியன்சியை பொறுத்து உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இந்த கரண்ட் குறையவும் செய்யலாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதுதான் பக் கன்வெர்ட்டர். பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர்ன்றது ரெண்டும் கம்பைனான ஒரு டோபாலஜி. ஆக்சுவலாக பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் சோர்சஸ் இன்புட்டாக இருந்துச்சுன்னா இந்த பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். இன்டர்மிட்டன்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நான் லீனியர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய சோர்ஸ் வந்து இன்டர்மிட்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் இன்டர்மிட்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்னா, சோலார், விண்ட் டர்பைன், அப்புறம் ஹைட்ரோலேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணுவீங்களா, இது எல்லாமே இன்டர்மிட்டன்ட் சோர்சஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ், அதாவது ஒரு சுச்சுவேஷனை டிபெண்ட் பண்ணி தான் அவுட்புட் குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போ ஒரு சோலார் பேனல் இருக்குது. சோலார் பேனலோட அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? சன்னோட இன்டென்சிட்டியை பொறுத்து. இப்போ வெயில் அதிகமாக இருக்குது, ஃபுல் சன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் சோலாரோட அவுட்புட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்கேஸ் சடனாக கிளைமேட் மாறுது, வெதர் மாறுது, க்ளவுடி கண்டிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சோலாரோட அவுட்புட் வோல்டேஜ் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த அளவு தான் என்னோட லோடுக்கு கொடுக்க வேண்டிய வோல்டேஜ் வேணும். ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா சன் ஃபுல்லாக இருக்கும்போது அந்த பேனலோட வோல்டேஜ் 17 மாறிடுது, ஆனால் என் லோடுக்கு 12 வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அதை பக் கன்வெர்ட்டருக்குள்ள கொடுத்து பக் பண்ணிக்குவேன், 12 மாற்றிக்குவேன். சடனாக க்ளவுடி கண்டிஷனாக மாறுது, என்னோட வோல்டேஜ் வந்து 17 10 குறையுது. அப்போ என்ன பண்ணுவேன்னா என்னோட சர்க்கியூட்டை சேம் சர்க்கியூட்டே பூஸ்ட் கன்வெர்ட்டராக மாற்றிட்டு 10 வந்து 12 பூஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ எப்போவுமே என்னோட லோடுக்கு 12 வோல்ட் கிடைக்கிற மாதிரி நான் வச்சுக்குவேன். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் தேவை. இப்போ வந்து பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ இதுதான் ஒரு பேசிக் கன்வென்ஷனல் பக் பூஸ்ட் சர்க்கியூட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இண்டக்டர் இருக்குது, சிங்கிள் ஸ்விட்ச் இருக்குது, சிங்கிள் டயோட் இருக்குது. அது போக கடைசி ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம். கெப்பாசிட்டருக்கு பேரலாக நம்ம லோட் கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துக்குவோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்விட்ச் வந்து ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா? இன்கேஸ் இந்த ஸ்விட்சை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ இப்படி போகிறனால உங்கள் இண்டக்டர் வந்து இந்த மாதிரி பொலாரிட்டியில் சார்ஜ் ஆகும். இன்கேஸ் சடனாக என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கரண்ட் ஃப்ளோ ஸ்டாப் ஆயிரும். கரண்ட் ஃப்ளோ ஸ்டாப் ஆனனால இண்டக்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகும்போது ரிவர்ஸ் டைரக்ஷனில் தான் டிஸ்சார்ஜ் ஆகும். நான் வந்து என்னோட பழைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த கரண்ட் ஃப்ளோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்கள் கெப்பாசிட்டருக்கும் போகும், as well as உங்கள் லோடுக்கும் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது, அதனால டயோட கிராஸ் பண்ணியும் இந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி இதே டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருந்துச்சு. அப்போ இந்த டயோடு கிராஸாக எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவும் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணும்போது இண்டக்டர் சார்ஜ் ஆகுது, ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் ஆகுது. நீங்க உங்க லோடுக்கு யூஸ் பண்றது அந்த இண்டக்டர்ல ஸ்டோர் ஆயிருந்த எனர்ஜியை மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ இதுதான் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர். பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் இப்படி தான் ஒர்க் ஆகுது. நீங்க வந்து ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றீங்க இல்லைங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா தான் இருக்கும். பட் அதுல இருக்க டியூட்டி சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, ஆன் டைம், அந்த ஆன் டைம் பொறுத்து நீங்க அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவு வரணும் அப்படின்றத டிசைட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அந்த அவுட்புட்டை டிசைட் பண்றதுக்கு ஃபார்முலா இருக்கு. நம்ம நேம் வச்சே சொல்லலாம், இது ஒரு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு அர்த்தம். பக் கன்வெர்ட்டரும் பூஸ்ட் கன்வெர்ட்டரும் சேர்ந்த ஒரு டோபாலஜி. இப்போ பக் கன்வெர்ட்டருக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? D into VN. Dன்றது டியூட்டி சைக்கிள், ஆன் டைமோட பர்சன்டேஜ். பிளஸ் பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 1 divided by 1 minus D into VN. இப்போ வந்து இந்த சர்க்கியூட் பக் கன்வெர்ட்டர் பிளஸ் பூஸ்ட் கன்வெர்ட்டர் ரெண்டு வேலையும் பண்றதுனால இந்த சர்க்கியூட்டோட ஃபார்முலா இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா D divided by 1 minus D into VN. இதுதான் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்குரிய ஃபார்முலா. நீங்க இந்த ஃபார்முலா வந்து ஒரு வேல்யூ, ஒரு D வேல்யூ எடுத்துக்கோங்க, அதை வந்து நீங்க இதுல போடுங்க. ஃபார்முலாவில் வர வேல்யூவும் வி அவுட் வேல்யூவும் உங்க சர்க்கியூட்ல அதே டியூட்டி சைக்கிள் அசியூம் பண்ணிட்டு என்ன நடக்கும்னு பாருங்க, அதுவும் ஒரே மாதிரி தான். இன்னொரு விஷயம், இந்த சிங்கிள் ஸ்விட்ச் சிங்கிள் இண்டக்டர் இருக்கிற இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் இருக்கு இல்லைங்களா, ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா அவுட்புட் பாருங்க, நீங்க இன்புட்ல பிளஸ் மைனஸ் கொடுக்குறீங்களா, அது அவுட்புட்ல அப்படியே இன்வெர்ட் ஆகி கிடைக்கும். உங்களுக்கு இங்க இந்த பொலாரிட்டியோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்க வந்து +12 கொடுக்குறீங்க, அது எனக்கு 15 வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா -15 தான் கிடைக்கும். அது ஒரு பெரிய டிராபேக் இந்த டோபாலஜியில். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரை இன்னொரு டோபாலஜியாக கிரியேட் பண்ணாங்க. அந்த டோபாலஜியில் இன்வெர்ட்டிங் நடக்காது, உங்களுக்கு டேரெக்டாக நான் இன்வெர்ட்டிங் அவுட்புட் கிடைச்சிடும். அந்த டோபாலஜி எது அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்து ST மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற கம்பெனி கண்டுபிடிச்ச அவங்களோட காப்பிரைட்டட் டோபாலஜி. இந்த டோபாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா இதுலேயும் சிங்கிள் இண்டக்டர் தான் யூஸ் பண்ணுவோம், இதுவும் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டராக ஒர்க் ஆகும். பட் உங்களோட அவுட்புட் வந்து இன்வெர்ட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இன்கேஸ் இந்த சர்க்கியூட்டை நான் பக் கன்வெர்ட்டராக ஒர்க் பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ஸ்விட்ச் 2 இருக்கு இல்லைங்களா, அதை ஆஃப் பண்ணிடுவேன். ஸ்விட்ச் 2 எப்பவுமே ஆஃப்ல இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு ஓப்பன் சர்க்கியூட் மாதிரி அர்த்தம். ஸோ அந்த லைனை நீங்கள் கண்டுக்கவே வேணாம். ஸோ ஸ்விட்ச் 1 மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா நார்மலாக பவர் கன்வெர்ட்டரில் எப்படி ஸ்விட்ச் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ இந்த ரீஜனை மட்டும் பாருங்க, இது அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு பக் கன்வெர்ட்டர் மாதிரியே இருக்கா? எக்ஸ்ட்ரா இதில் என்ன இருக்குன்னா D2 மட்டும் இருக்கு. ஒரிஜினல் பக் கன்வெர்ட்டரில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டயோடு வராது. இந்த D2 ஏன் வருதுன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ இது பக் கன்வெர்ட்டராக ஒர்க் ஆகும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், ஸ்விட்ச் 2 எப்பவுமே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ அடுத்து இதே சர்க்கியூட்டை நான் பூஸ்ட் கன்வெர்ட்டராக ட்ரை பண்ணுறேன், ஒர்க் பண்ண வைக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்விட்ச் 2 நார்மல் ஸ்விட்சா, அதாவது பவர் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்விட்சா நான் ஆக்கிடுவேன். ஸ்விட்ச் 1 க்ளோஸ் பண்ணிடுவேன், அதாவது ஸ்விட்ச் 1 எப்பவுமே ஆன்ல இருக்க மாதிரி வச்சிருவேன். இந்த சினாரியோவில் உங்கள் ஸ்விட்ச் 2 வந்து நார்மலாக ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்க ஸ்விட்சா ஒர்க் ஆகும், நார்மல் பவர் கன்வெர்ட்டரில் இருக்க ஸ்விட்சா ஒர்க் ஆகுது. இப்போ இதுல இந்த ரீசன் என்ன மாதிரி தெரியுதுன்னு பாருங்க, உங்க ஸ்விட்ச் 1 எப்பவுமே க்ளோஸ் ஆயிருக்கு, அதனால ஒரு வயர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. D1 வந்து இப்போ வந்து ரிவர்ஸ் பேஸ்ல இருக்கு, அதனால அது இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான். அந்த லைனையும் நீங்க கண்டுக்காதீங்க. இப்போ நான் இங்க வந்து வட்டம் போட்டு காமிச்சிருக்க இந்த ரீஜன் அப்படியே பூஸ்ட் கன்வெர்ட்டர் மாதிரி ஒர்க் ஆகுதா? ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பூஸ்ட் கன்வெர்ட்டராக ஒர்க் ஆகும். ஸோ இதே சர்க்கியூட்டை உங்களால் பக் கன்வெர்ட்டராகவும் ஒர்க் பண்ண வைக்க முடியும், பூஸ்ட் கன்வெர்ட்டராகவும் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகே, இப்போ பக் கன்வெர்ட்டராக ஒர்க் பண்ணணும்னா ஸ்விட்ச் 1 வந்து நார்மல் ஸ்விட்சா ஒர்க் ஆகணும், ஸ்விட்ச் 2 எப்பவுமே ஆஃப் ஆகணும்.
பூஸ்ட் கன்வெர்ட்டரா ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஸ்விட்ச் 1 எப்பவுமே ஆனா இருக்கணும், ஸ்விட்ச் 2 மட்டும் நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரா ஒர்க் ஆகும். ஸோ பூஸ்ட் கன்வெர்ட்டரா ஒர்க் பண்ணும்போது ஒன்று எக்ஸ்ட்ரா வருது, நார்மல் பூஸ்ட் கன்வெர்ட்டர்ல இருக்காது. என்னன்னா இந்த ஸ்விட்ச். நான் எதுக்கு வந்து இந்த S1ஐயும் D2வையும் மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, பக் கன்வெர்ட்டரா ஒர்க் பண்ணும்போது D2 வந்து எக்ஸ்ட்ரா வருது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த டயோடு அக்ராஸ் எப்பயுமே ஒரு ஃபார்வர்டு வோல்டேஜ் டிராப் இருக்குமா, அதுல கொஞ்சம் வோல்டேஜ் வந்து வேஸ்ட் ஆகும். பூஸ்ட் கன்வெர்ட்டரா இருக்கும்போது இங்க இருக்க ஸ்விட்ச் எப்பயுமே ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னதான் மாஸ்ஃபெட்டை எப்பவுமே ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் மாஸ்ஃபெட்டுக்கும் ஒரு ஃபார்வர்டு வோல்டேஜ் டிராப் இருக்கும். ஸோ அதனால S1க்கு அக்ராஸா பூஸ்ட் கன்வெர்ட்டரா யூஸ் பண்ணும்போது ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து டிராப் ஆகும். ஸோ இதை எதுக்கு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இந்த கன்வெர்ட்டர் டோபாலஜியில என்னதான் வந்து உங்களுக்கு நான் இன்வெர்ட்டிங் அவுட்புட் கிடைச்சாலுமே எஃபிஷியன்சி இதுக்கு முன்னாடி பார்த்த சர்க்யூட் தான் கம்மியாக தான் இருக்கும். அது காரணம் எக்ஸ்ட்ரா டயோடும் எக்ஸ்ட்ரா சுவிட்சும் தான். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்களுடைய நேரங்களை யூஸ்ஃபுல்லா மாற்றக்கூடிய வீடியோவை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர், ஒரு லைக். வாங்க கற்போம், கற்பிப்போம்.